அறிவும். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய இறுதி பகுதியில் இப்ப நம்ம இருக்கிறோம். கடைசியா நம்ம பார்த்த வித்யா பிரஜாபதி வித்யா. பிரஜாபதினா பிரம்மா, நான்முக பிரம்மா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த பிரஜாபதி கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க. ஒருத்தன் இந்திரன், இன்னொருத்தன் விரோச்சனன். இப்ப ஆன்மாவை தெரிந்து கொண்டவன் தேவனாகி விட்டான். ஆன்மாவை தெரிந்து கொள்ளாதவன் அசுரனாகி விட்டான். அப்படிதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றதுக்காக ரெண்டு கேரக்டர் கொடுத்துருக்கு. அப்ப இங்க தேவன் அசுரன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில சொல்லப்படுது அப்படின்னா, அந்த மனம் அடைந்த உயர் பரிமாணத்தை வச்சுதான் இங்க தேவன் அசுரன் அப்படின்னு சாஸ்திரம் பார்க்கணும். நம்முடைய சனாதன தர்மத்துல வந்த ரிஷிகள் நிறைய விஷயங்களை பூடகமா தான் பேசுவாங்க, டைரக்டா பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம கேட்கலாம், ஏங்க நேரடியா பேசலாம் இல்லையா அப்படின்ட்டு. நேரடியா பேசுனா நீங்க அதை ஸ்கிப் பண்ணி போவீங்க. அதாவது ஒரு விஷயம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு வேல்யூ கிடையாது, பாத்தீங்களா? அதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடையணும் அப்படின்னா அதை கொஞ்சம் அப்படி இப்படி தேடி அடையிறோம் இல்லையா? இப்ப நம்ம அதுக்குதான் உதாரணமெல்லாம் நான் சொல்லுவேன். இப்ப நம்ம நல்ல தண்ணி இருக்கிற ஏரியாவில் குடி இருக்கிறோம், நமக்கு பக்கத்துல ஆறு இருக்குது, கார்பரேஷன் வாட்டர் வருது, எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியை பத்தி கவலையே பட மாட்டோம். நல்லா அதிகமா தண்ணி செலவு பண்ணிட்டு குளிச்சுக்கிட்டு ஆடல் பாடலா துணி துவைச்சுக்கிட்டு அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த தண்ணியே ஒரு பிரச்சனையா நம்ம மனசுக்கு தெரியவே தெரியாது. ஆனது அதுவே பாலைவனத்துல தண்ணியே கிடைக்காத கிராமத்துல இருக்கிறவங்களை நினைச்சு பாருங்களேன். ஒரு 5 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தண்ணி ஒவ்வொரு டம்ளர் தண்ணியும் அமிர்தம் மாதிரி அவங்களுக்கு. அப்ப அவங்க அப்படியே 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போய் தண்ணி கொண்டு வரோம், பார்த்து புழங்குங்க, ஜாக்கிரதையா கையாளுங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே அமிர்தம் மாதிரி தண்ணியை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு என்னன்னா, கஷ்டப்பட்டு எடுக்கிறதுனால அந்த வேல்யூ தெரியுது அவங்களுக்கு. இப்ப நமக்கு அது வேல்யூ தெரியல. இப்படி பார்க்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இப்ப சாஸ்திரங்கள் ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்த கொடுத்ததுன்னா நம்ம கடந்து போயிடுவோம். அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீ தேடி பிடிச்சுக்கோ. உனக்கு உண்மையா ஆர்வம் இருக்கா, வா, முயற்சி எடு, அது என்ன சொல்ல வராங்கிறத மீண்டும் மீண்டும் கேளு. அப்ப உனக்கு புரிஞ்சதுன்னா புரிஞ்சுக்கோ. அப்படிங்கிற மாதிரிதான் இங்க ரிஷிகள் எல்லாம் சாஸ்திரங்களை வகுத்து வச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம எல்லாமே பார்க்கிறோம். அப்ப இங்க கடைசியா இந்த அசுரன் தேவன் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை நமக்கு எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, மனம் அந்த ஆன்மாவை அறிந்து கொண்ட உயர் பரிமாண நிலைக்கு விட்டா அதுக்கு தேவன் பேரு. ஆன்மாவை அறிய முடியாமல் அற்ப விசேஷங்களில சிக்கி கொண்டிருந்தா அதுக்கு அசுரன் அப்படின்னு பேரு. அந்த ரெண்டு கேரக்டர் தான் இங்க பிரஜாபதி வித்யா பேசுது. அப்ப இங்க கடைசியா என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மனம் உயர் பரிமாண நிலையை அடையணும் அப்படின்னா அந்த மனதுக்கு தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும். அதான் நான் போன வகுப்புல சொன்னேன். நீங்க உயர் பரிமாண நிலையை அடையணுங்கிறதுக்காக தலைகீழா நின்னா அது எப்படி நீங்க ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தர் நான் யோகா பண்றேங்க, அப்படியே தலைகீழா நிக்கிறேன், நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியுமானா எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும்? தலைகீழா நின்னாலும் நீதானப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லைங்க, அப்ப டெய்லி பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு சிவ பூஜையே ஒருத்தர் பண்றாரு, தினசரி காலையில எழுந்திருக்கிறாரு, பூஜை பண்ணிட்டே இருக்காரு. அப்ப அவர் இறைவனை தெரிஞ்சுக்கு வரா, ஆன்மாவை தெரிஞ்சுக்கு வரானா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? முடியாது. அப்ப உண்மையா ஆன்மாவை இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேட வேண்டும். அப்படி தேடி அந்த பொருள் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும் போது அது நமக்குள்ளேயே தான் இருக்கு. நமக்குள்ள எப்படி இருக்குன்னா உயிராய் உணர்வாய் இருக்கு. அப்படி நமக்குள்ளேயே இறைவன் உயிராய் இருந்து கொண்டு இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த உயரிய ஆத்மாவை, அறிவை, பிரம்மத்தை எந்த மனிதன் உணர்கின்றானோ அவன் பிரம்மமாகி விடுகிறான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா இப்போ இது ஒரு உணர்வு பொருள் இல்லையா? இறைவன் என்பவன் உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமே தவிர பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், தலைகீழா நின்று தெரிஞ்சுக்கிட்டேன், அப்புறம் நான் கோயில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம்ல. கோயிலுக்கு போறவன்லாம் ஆன்மாவை தெரிஞ்சுக்குவான், தலைகீழா நிக்கிறவன்லாம் ஆன்மாவை தெரிஞ்சுக்குவான், அப்படி எல்லாமே ஆன்மாவை தெரிஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தன்னுள் தேட வேண்டும்.
அப்ப தனக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் தீவிரமா வெளியே தேடி அதுல அடையக்கூடிய ஒரு வைராக்கியத்தினால அப்புறம் உள்ள திரும்புவோம் இல்லையா? ஏன்னா நம்ம எப்பயுமே உடனே உள்ள போக மாட்டோம். நமக்கு வெளி விஷயங்கள்ல தான் அதிக நாட்டம் இருக்கும். ஏன்னா மைண்ட் எப்பயுமே அப்படித்தானே. புற விஷயங்கள்லயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், அதை பிடிக்கிறேன், இதை பிடிக்கிறேன், அந்த கோயிலுக்கு போறேன், இந்த கோயிலுக்கு போறேன், அந்த சாமியாரை பாக்குறேன், இந்த சாமியாரை பாக்குறேன். இப்படி எதையாவது ஒண்ணு மாத்தி மாத்தி மனசு சிந்திக்குமே தவிர உண்மை நிலையை உணர்வதற்கு தயாராக இருக்காது. அப்ப அந்த மனதுக்கு பக்குவம் கொடுக்கணும். நீ என்ன தேடுறியோ அந்த தேடுற பொருள் எது? இதுவா? இந்த உடம்பா இறைவன், அல்லது இந்த கோயிலா இறைவன், அல்லது இந்த பிராணனா இறைவன், மனமா இறைவன், அப்படி ஒவ்வொன்னையும் காட்டி கொடுத்து அதை அவனுங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அப்புறம் ஸ்கிப் பண்ணணும் இல்லையா? அப்படிதான் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இந்த உடம்பு நீ இல்ல, இந்த மனசு நீ இல்ல, இந்த பிராணன் நீ இல்ல, புத்தி நீ இல்ல, காரண சரீரமாகிய ஆனந்தமய கோஷமும் நீ இல்லைன்ட்டு 5 கோஷங்களை நீக்கி ஆத்மாவை காட்டி கொடுக்கறது தான் நம்முடைய வேதாந்த சாஸ்திரம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இங்க மகான்கள் என்ன பண்றாங்கன்னா, நம்மள படிப்படியா செதுக்குறாங்க. நம்ம எது மேலெல்லாம் அபிமானம் வச்சிருக்கிறோமோ அந்த அபிமானத்தை நம்ம விடணும். அதை விடுவதற்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அது நான் இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்ளும் போதுதான் அது மேல இருக்கிற அபிமானத்தை விடுவோம். இல்லைன்னா அதையே பிடிச்சுக்கிட்டு அதுலயே ஆர்வத்தை காட்டிக்கிட்டு அப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்போம் இல்லையா? அதை புரிய வைக்கிறது இப்படி முயற்சி எடுக்கும்போது, இப்போ இந்திரன் கொஞ்சம் தெளிவா இருக்கிறான். அவன் இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லைன்ட்டு ஒவ்வொன்னா கடந்து உண்மை ஆன்மாவை அறிந்து கொள்கின்ற வழிமுறையை போன வகுப்புல சொல்லி கொடுத்தாரு. அதுதான் துரியம். அதாவது துரியம் என்பது இப்ப நம்ம உடம்புல பிரம்மரந்திரத்துல 10ஆம் வாசல்ல இருக்கு. அப்ப அது ஒரு தூய அறிவு. அந்த அறிவு நமக்குள்ள இருக்கிறத நான் அனுபவமா உணர்றேன். நான் வந்த வேலை முடிஞ்சது. அதை தவிர நான் வெளியே எங்க போய் எதை தேடினாலும் அதுல நான் அதை தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பொருள் என்னிடத்துல வச்சுக்கிட்டு நான் வெளியே போய் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்குதான் போன தடவை ஒரு கதை கூட சொன்னேன் இல்லையா? ஒரு இளவரசி குளிக்க போகும்போது தன்னுடைய தங்க நெக்லஸ், வைர நெக்லஸ் மிஸ் பண்றா. அப்புறம் குளிச்சுட்டு தேடுறா, அந்த அறை முழுவதும் தேடுறா, குளிச்ச இடத்துல தேடுறா, எங்கெங்கயோ போய் தேடுறா, எங்க தேடியும் கிடைக்கல. அப்புறம் அவங்க அப்பா என்னம்மா என்னம்மா தேடுற, எல்லாம் காணோம்னு சொல்லி தேடுறாங்களே, என்ன தேடுறாங்கன்னு போது இந்த மாதிரி நான் போட்டுட்டு இருந்த வைர நெக்லஸ் காணும் பான்னு கழுத்துல போட்டிருக்கிறதா, நம்ம இந்த வைர நெக்லஸ் கேட்கறியா இல்ல வேறையான்னு சொல்லும் போது, ஆட ஆமாப்பா இந்த கழுத்துல போட்ட வைர நெக்லஸ் தான், நான் போட்டுக்கிட்டே குளிச்சுட்டு அப்புறம் நான் போட்டுக்கிட்டே இருந்தது கவனிக்கவே இல்லை போல் இருக்கு, நான் கழட்டி வச்சுட்டு தான் குளிப்பேன், அது மாதிரி ஏமாந்து போயிட்டேன்னு சொல்லி அப்புறம் அவ தன்னுள்ள இருந்ததை உணர்ந்த பிறகு சந்தோஷம் அடைகிறா இல்லையா? அதுக்கு முன்னாடி அந்த நெக்லஸ காணோம்னு சொல்லிட்டு தவிக்கிறா இல்லையா? அது மாதிரி இப்ப நாமளும் நம்மளை காணோம்ட்டு வெளியே தேடுறோம். ஆத்மாவை காணோம், இறைவனை காணோம் அப்படின்ட்டு எங்கேயோ வெளியே தேடிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி வெளியே தேடி கண்டுபிடிக்கிற பொருளா நம்ம தொலைச்சிருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அவ வைர நெக்லஸ் கழுத்துல இருந்து தொலைச்சி இருந்தாதான் அது எங்க கிடக்குதுன்னு கண்டுபிடிக்கும். தேடும் பொருள் நாம் தான், வெளியே இல்லை. ஆனா நம்ம வெளியே தேடுற மாதிரி இப்ப எப்படி தொலைச்ச பொருள் கழுத்திலேயே போட்டுக்கிட்டு வெளியே தேடுனா கிடைக்காதோ, அது மாதிரி இப்ப நாமளும் நம்மையே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நாம் யார் என்று தெரியாததுனால வெளியே இருந்து பிடிச்சிடலாம், அங்க போய் தேடினா பிடிச்சிடலாம், இமயமலை போனா பிடிச்சிடலாம், ரிஷிகேஷ் போனா பிடிச்சிடலாம், பத்ரிநாத் போனா பிடிச்சிடலாம், ஹரித்வார் போனா பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பல தேசங்களை நம்ம போறோம். அப்படியெல்லாம் நம்ம இறைவனை தேடி அலையிறோம். ஆனா எப்படி அலைஞ்சாலும் இறைவனை பிடிக்க முடியாது இல்லையா? ஏன்னா இறைவனை அந்த தேடும் பொருளாகிய இறைவன் நமக்குள்ள இருக்கிறான் இல்லையா? அதை தானே திருநாவுக்கரசர் சொன்னாருன்ட்டு நான் கடந்த பாடல் கூட சொன்னேன். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு மகான்கள் பாடுறாரு. திருமூலரும் உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேன். திருமூலருடைய திருமந்திரமும் இறைவன் எனக்குள்ளதான் இருக்கிறான், இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இறைவனை நமக்குள்ள நம்ம அனுபவமாக்குறது தான் இங்க வைபவம், இறை வைபவம், இறை அனுபவம், இறை அனுபூதின்னு சாஸ்திரம் சொன்னதுல இப்போ நம்ம எங்க அனுபவமாக்கணுங்க? அது துரியம்ல அனுபவமாக்கணும். அப்ப துரியம்ங்கிறது என்னங்க? மனம் அடைந்த உயர் பரிமாணம். இப்போ மனம் அடைந்த உயர் பரிமாணம்னா என்ன அப்படின்னா, மனம் அஜ்ஞானத்துல இருந்தது. இத்தனை நாள் நான் இந்த உடம்பு நினைச்சிட்டு இருந்தது, இந்த மனசு நினைச்சிட்டு இருந்தது, அப்புறம் இந்த புத்தி நினைச்சிட்டு இருந்தது, அதையெல்லாம் நீக்கி நான் அந்த தூய அறிவு தான், ஆத்மா தான் அப்படின்னு அப்டேட் ஆயிடுச்சு. அப்படி புரிஞ்சுக்குது. புரிஞ்ச பிறகு இனிமேல் மனம் இல்லைங்க, தூய அறிவு மட்டும் இருக்குது இல்லையா? அந்த நிலைதான் பிரம்ம நிலை, இறைநிலை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் மனசு அக்செப்ட் பண்ணாது. நம்ம நினைக்கிறோம் படிச்சுட்டா புரிஞ்சுக்கிறோம், அல்லது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு.
ஆனா நீங்க அவ்வளவு ஈஸியா மைண்ட வந்து ஒத்துட்டு வைக்க முடியாது. காரணம் என்னன்னா, மனசு வந்து இந்த உலக விவகாரங்கள்ல அடர்த்தியில் இருக்கிறதுனால, பல வருடங்களாகவே இதுல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுனால, ஒரு நாள்ல, ஒரு வாரத்துல, ஒரு மாசத்துல அப்படி எல்லாம் சொல்லி மாறிடாது. அப்படி மாறி இருந்தா என்ன ஆகும்? எத்தனையோ மகான்கள் வந்தாங்க இல்லையா? இப்போ ஆதிசங்கரர் வந்தாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்தாரு, ரமண மகரிஷி வந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துல வந்தாங்க, வந்து எல்லா உபதேசம் தான் பண்ணாங்க, எல்லாம் கேட்டாங்க. ஆனா எத்தனை பேர் மாறி இருக்காங்க? மாற மாட்டாங்க. அப்படிதான் இந்த சாஸ்திரம் வந்து எவ்வளவோ 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இந்த சாஸ்திரம் இருக்கு. அப்ப இது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மாதிரி சொல்ற விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேரு. அப்படி கேட்டவங்கள யார் மாறுறாங்கன்னா, கோடியில் ஒருத்தன் தான் மாறுவான். ஒரு கோடியில ஒருத்தன். அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து மைண்ட் வந்து இந்த உலக விவகாரங்கள் இருந்து விடுபடுறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் எல்லாருக்கும் இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் வைராக்கியம் தேவைப்படும். அதாவது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களுக்குள்ள வரும்போது இந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் நம்ம ஃபர்ஸ்ட் வரணும். விவேகம் வரணும். விவேகம்ங்கிறது புத்திசாலித்தனம். அப்புறம் அது வந்த பிறகு இங்க உண்மையில உலகம் இல்ல, அது இறைவனுடைய சக்தி, அது பல்வேறு பரிமாணத்துல பயணிக்குது. அப்ப அதுல நானும் ஒரு சக்தி. அப்ப இந்த உடம்பு வந்து அந்த சக்தியினுடைய வைபவத்தினால இங்க இது இப்படி இயங்கிட்டு இருக்கு. என்ன செய்யணும்? இப்ப இந்த சக்தியை எப்படி நம்ம வந்து பவர்ஃபுல் சக்தியா மாத்திக்கிறது? அப்படி இப்படி நம்ம பல சிந்தனைகளை நமக்குள்ள செலுத்தி அதுக்கான விஷயங்கள்ல ஈடுபட்டு விவேகத்தினால விழித்து கொண்டு அதை நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப நம்முடைய ஆற்றல் மயம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மயமா மாறும். சிறிய ஆற்றல் மயமா இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறி, அது பிரபஞ்ச சக்தியோட இணைஞ்சு நானும் இறைவனும் வேறு வேறு இல்லைங்கிற அந்த உயர் பரிமாண அனுபவத்தை உண்டாக்கிக்கும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய முயற்சி செய்யணும். உடனே வந்துடாது. நம்முடைய கர்மாவும் அவ்வளவு சீக்கிரம் விடாது. ஏன்னா நிறைய பேருடைய பாவ கர்மா இருக்கு இல்லையா? அது என்ன பண்ணும்னா நம்மள இந்த மாதிரி பாதையில பயணிக்க விடாம பல தடைகளை உண்டு பண்ணும். அப்புறம் நிறைய குடும்ப சூழல்ல சிக்கல்களை உண்டு பண்ணும். பொருளாதார பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அப்புறம் நோய்வாய்ப்படுத்திடும். சிலருக்கு வந்து நோய் வந்துடும். நல்லா இதுல வந்து ஆன்மீக பாதையில நல்லா தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, கேன்சர் அப்படின்ட்டுருவாங்க. உடனே ஐயோ கேன்சர் வந்துருச்சு, இவ்வளவு நாள் நான் இறைவன் அப்படி நம்பிட்டு இருந்தேன், இப்படி நம்பிட்டு இருந்தேன், கடைசியில எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, இறைவன் என்னை கைவிட்டுட்டான், அப்படி இப்படின்ட்டு அவங்க மனவேதனைப்பட்டு அந்த உடம்பு மேல இருக்கிற அபிமானத்திலேயே கவலைப்பட்டு கவலைப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாதையில பயணம் பண்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து வந்து அவங்கள பிரச்சனையில இருந்து வெளியே வருவதற்கு விடவே விடாது. அப்ப நம்ம எப்படி இதுல இருந்து வெளியேறது? இங்கதான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பாதைகளை பயணம் பண்ணி அந்த விவேகத்தை விரிவுபடுத்தி கொண்டு ஒரு வைராக்கியமா இருக்கணும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் அதை கடந்து போவேன், இதுவும் கடந்து போகும், இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியாச்சு லைஃப்ல, இது என்ன ஒரு பெரிய பிரச்சனை, இதையும் நான் தாண்டுவேன் அப்படின்னு மனதுல ஒரு வைராக்கியத்தை வளர்த்திக்கிட்டு தைரியத்தை உண்டு பண்ணிக்கிட்டு பயணம் பண்ணா மட்டும்தான் நம்ம வந்த இலக்கை அடைய முடியும். சின்ன சின்ன விஷயங்களை சிக்கிக்கிட்டு நம்ம அதுலயே மாட்டிக்கிட்டு கவலைப்பட்டே இருந்தோம்னா மனசு கவலைப்படப்பட என்ன ஆகும்? உடம்பு நோய்வாய்ப்பட்டுடும். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உடம்பு வந்து பரு உடல் வந்து ஸ்தூல உடல், மனசு வந்து சூக்கும உடல். அப்போ இந்த ரெண்டும் உருவாவதற்கு ஒரு காரண உடல் நம்ம கிட்ட இருக்கு. அந்த காரண உடல் தான் நம்முடைய சஞ்சித கர்மா. அப்ப இதுல இருந்து நம்ம எடுத்துட்டு வந்த பிராரப்தத்துல இப்படி எல்லாம் பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நம்ம அதை பயன்பாட்டுல கொண்டு வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும் போது நமக்கு இந்த ஞானம் வந்துட்டா புரியும். ஏன்னா என்னடா இப்படி எல்லாம் நம்மளை போட்டு வதைக்குதே, இது நம்முடைய பிராரப்தத்துல இருக்கும் போல் இருக்கு, அதனால இப்படி எல்லாம் நம்மளை வருத்துது, வதைப்படுத்துது. பட் நான் இந்த உடம்பு இல்லையா, நான் இந்த மனசு இல்லையா, நான் ஏன் இதை கவலைப்படணும், நான் இதையும் கடந்து போறேன், வருவது வருத்தம் அப்படின்ட்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவத்தை வளர்த்திக்கிட்டா மட்டும்தான் அந்த மனம் அறிவா மாறினதுக்கு அடையாளம். ஏன்னா நாம வந்து மீண்டும் மீண்டும் அதான் சொல்றோம், மனம் வந்து அறிவாக மாறுறதுங்கிறது என்னன்னா மைண்ட் லிஃப்ட் ஆகுறது, மைண்ட் அப்டேட் ஆகுறது அப்படின்னா நான் ஆங்கில வார்த்தைகள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். மைண்டை லிஃப்ட் பண்ணுங்க, மைண்ட் அப்டேட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த புரிதலை மனசுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான். அப்ப இந்த புரிதலை நீங்க மனசுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரிய வந்துடும். ஓ இவ்வளவுதானே, இது வந்து கடந்து போற விஷயம் தானே, இது இந்த உடலுக்கும் மனசுக்கான பிரச்சனை தானே, நான் இந்த உடல் இல்லை அல்லவா, நான் இந்த மனம் அல்லவா அப்படின்ட்டு நம்ம தைரியமா நின்னோம்னா ஜெயிச்சிடலாம். அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் சிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த ஞான பாதையில தொடர்ந்து இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் பயணம் பண்ணணும். இதை விட்டுடக்கூடாது. ஏன்னா இது நமக்கே ஒரு ஸ்டேஜ் வரும்போது விடுதுன்னு சொல்றது போது அப்ப விட்டுறலாம். நாம வந்து இது எல்லாம் அடைஞ்சிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு விட்டுட்டோம்னா சிக்கிக்குவோம். அதனாலதான் இதுலயே பயணம் பண்ணணும். இப்ப நான்லாம் பின்ன ஏன் இதுலயே பயணம் பண்றேன்? நான் வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அமைதியா போய் ஒடிங்கிறேன்ட்டு நான் வீட்டுல உட்காந்துருந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஒரு மாசம் உட்காந்துருப்பேன், 2 மாசம் உட்காந்துருப்பேன். அப்புறம் யோசிப்பேன், என்னடா இப்படியே போர் அடிக்குதுன்னா வாழ்க்கை, வேற ஏதாவது பண்ணுவோமா, அந்த பிசினஸ் ஆவது செய்வோமா,
இல்ல இது ஏதாவது செய்வோமா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இழுத்து போடுவோம். அப்புறம் கொஞ்சம் அப்படியே மொல்லமா அதுல போய் மாட்டுவோம். அப்புறம் அப்படியே திருப்பி விவகாரத்துக்குள்ள போயிடுவோம். அப்புறம் இதுல ஜெயிக்க முடியாது. இப்படிதான் நம்ம இழுத்துடும். அதாவது நம்மளுடைய கர்மா இப்படி இழுத்துடும். அப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல தான் விழித்துக் கொள்ளணும். விழிப்புணர்வுங்கிறது இங்கதான் இருக்கு. அந்த விழித்திரு பசித்திரு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அந்த விழிப்பு நிலையில நம்ம இருந்துகிட்டே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம மனம் தளரக்கூடாது, மயங்க கூடாது. அது மாயை நம்மள ஒரு வினாடியில இழுத்துடும். அப்ப அந்த மாயை நம்மளை இப்படி இழுத்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம ஜாக்கிரதையா இருந்துகிட்டு விழிப்புணர்வோட இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டு எப்படிப்பட்ட விவகாரங்களையும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இதுலயே நம்ம பயணம் பண்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு அப்படியே போனோம்னா நம்ம உடம்பு போகும்போது நம்ம வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவோம். இல்லைன்னா நம்ம உடம்பு விடும்போது விவகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு உடம்ப விட்டுட்டோம் அப்படின்னா திருப்பி பிறவி வந்துடும். ஏன்னா அப்படிதான் நிறைய பேருக்கு பிறவி வந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சு இந்த பாதையில பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப இங்க வந்து இந்த ஆன்மீக வாயிலாக இந்த வெற்றியை அடையணும் அப்படின்னா இறைவனுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்ட்டு கடந்த பாடத்துல சொன்னேன். அவன் அருளால் அவன் தாள் பணிந்து அப்படின்னு நம்ம மாணிக்க வாசகர் பாடுற பாட்டு அடிக்கடி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இப்போ நான் தான் அதுக்கு ஒரு உதாரணம் எல்லாம் உங்களுக்கு எளிமையா புரியுற மாதிரி சொல்லுவேன். இப்ப எங்க வீட்டுல எத்தனையோ கண்ணாடி இருக்காலும் என்னுடைய ரூம்ல இருக்கிற கண்ணாடியில நான் ஏன் அடிக்கடி என் முகத்தை பாக்குறேன் அப்படின்னா என்னுடைய ரூம்ல இருக்கிற கண்ணாடி நான் நீட்டா தொடச்சி வச்சிருக்கிறேன், பளிச்சுன்னு வச்சிருக்கேன், பளபளன்னு இருக்குது, எனக்கு அதுல முகம் பார்க்க பிடிக்குது. ஆனா வெளியே இருக்கிற ஹால்ல இருக்கிற கண்ணாடியில பாதரசம் போயிருக்கு, இன்னொரு ரூம்ல இருக்கிற கண்ணாடியில வந்து முகம் இழிச்சுக்கிட்டு தெரியுது. அப்ப எனக்கு அந்த ரெண்டு கண்ணாடி மேல எனக்கு ஆர்வம் இல்லை. என்னுடைய ரூம்ல இருக்கிற கண்ணாடி மட்டும் நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஆர்வமா இந்த கண்ணாடியில முகம் பார்க்க பிடிச்சிருக்கு. இது எப்படி நம்ம நடைமுறையில ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறனோ அது மாதிரி இறைவன் தான் வெளிப்படுகின்ற வைபவங்கள்ல எந்த உடலும் மனமும் தூய்மையா இருக்கோ அதுல வெளிப்பட விரும்புவான். அப்ப அது மூலமா அவன் பிரகாசிக்க விரும்புறான். இதுதான் உதாரணம். அப்ப நான் எப்படி என்னுடைய ரூம்ல இருக்கிற கண்ணாடி அடிக்கடி போய் என் முகத்தை பார்த்து ரசிக்கிறனோ அது மாதிரி இறைவன் எந்த உடலும் உள்ளமும் தூய்மையா இருக்கோ அதுல தன்னை வெளிப்படுத்தி ரசிப்பான். அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் இங்க ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், சித்தர் பெருமக்கள் எல்லாம். அப்ப அது மாதிரி ஒரு சித்தர் பெருமக்களா நம்ம மாறணும் இல்லையா? அது மாதிரி மகான்களா நம்ம மாறணும் இல்லையா? அப்ப நாம அந்த நிலையை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணுங்க? நம்முடைய உள்ளத்தாலும் உடலாலும் தூய்மையா இருக்கும். தூய்மையா இருந்தா மட்டும்தான் இறைவன் நம்ம மூலமா பிரகாசிப்பான். நாம வந்து உள்ளத்துல கண்டதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வஞ்சக எண்ணத்தை வச்சுக்கிட்டு அவனை எப்படி அழிச்சுக்கிறது, இவனை எப்படி ஒழிக்கிறது அப்படி நம்ம உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்காங்க இல்லையா நிறைய பேரு. அவங்க எல்லாம் அடையவே முடியாது, இறைவனை அடையவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி வாழ்றவங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து அந்த உண்மை தன்மை இல்லை இல்லையா? அப்படி உண்மை தன்மை இல்லாத ஒரு இடத்துல அவங்க உலகத்தை ஏமாத்தலாம், ஆனா உணர்வை ஏமாத்த முடியாதுல்ல. உணர்வுங்கிறது நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி தானே. மனசாட்சி தான் உணர்வு. நமக்குள்ள இருக்கிற மனசாட்சிக்கு நான் யாருன்னு தெரியும். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க வேணா நம்ம யாரும் தெரியாம இருக்கலாம். நம்ம பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க வேணா வாங்க சிவபக்தரு அப்படின்ட்டு நமச்சிவாயா அப்படி இப்படின்னு சொல்லி நம்மள மகிழலாம் பார்த்து. ஆனா நமக்குள்ள இருக்கிற மனசாட்சி சொல்லும், நான் வேஷம் போட்டுட்டு இருக்கிறேன், ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறேன், ஆனா அது எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம மனசாட்சி நமக்கு சொல்லும் இல்லையா? அப்ப அதுதான் இங்க முக்கியம். நாம மற்றவர்களை ஏமாத்துறது ரொம்ப எளிது, ஆனா நம்மளையும் நம்ம ஏமாத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்த பாதைய கடக்க முடியாது இல்லையா? நம்ம வந்த வேலையை முடிக்க முடியாது. அப்ப இந்த பிறவி சக்கரம் வந்து மீண்டும் மீண்டும் நம்மள சுத்த விடும். அப்ப அந்த பிறவி மாறும், அது கீழ் பிறவியா கூட போகலாம். அப்ப இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா ஒரே வழி என்ன? அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அல்லவா? அப்ப இறைவனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்பது அந்த தூய அறிவு நம்மிடத்துல பிரகாசிப்பது என்பது அர்த்தம். அப்ப தூய அறிவு நம்மிடத்துல பிரகாசிப்பது என்பது என்னுடைய மனமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்ப அந்த அடிப்படையில நான் உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையாக இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் வந்து குளிச்சுடணும். ஏன்னா சோம்பேறித்தனமா படுத்துட்டு இருக்க கூடாது. தினசரி நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கணும். அதே மாதிரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உள்ளத்தால தப்பு பண்ணிடக்கூடாது. அதாவது இன்னைக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, அவனை கொஞ்சம் ஏமாத்திடலாமா, இப்ப ஒருத்தர் 10,000 இங்க மறந்து வச்சுட்டு போயிட்டான், பரவாயில்ல நமக்கு லக்கு அப்படின்னு நம்ம அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சபல புத்தி நமக்கு வரும். ஆனா அது வந்து நம்மள சோதிக்கும். ஆனா நாம வந்து ஐயோ இன்னொருத்த பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அவன் காசு இல்லையா, அவன் எப்படி தவற விட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம உடனே அந்த பணத்தை எடுத்து அதை யாருக்கு உரித்தவரோ அவர்கிட்ட நம்ம கொடுக்கும் போது நம்முடைய மனம் தூய்மையா இருக்கு. அப்ப இங்க நம்ம செய்யற செயல் எல்லாமே மன தூய்மைக்கும் உடல் தூய்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக இருந்து விட்டா போதும், நம் மூலமா இறைவன் பிரகாசிக்கிறான். அதுதான் இறைவனுடைய அனுகிரகம், அருள் என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அப்படிப்பட்ட இறை அனுகிரகத்தை, இறை அருளை ஒருவன் பெற்று விட்டால் என்றால், கூட்டில் அடைப்பட்ட சிங்கத்தை காட்டில் விட்டால் எப்படி மகிழ்ச்சி அடையுமோ, இவ்வளவு நாள் வந்து ஒரு ஜூல அந்த சிங்கத்தை வச்சு வதச்சிக்கிட்டு இருந்தான் அந்த மாஸ்டர்.
ஜூல வந்து அவன் என்ன பண்ணுவான், சிங்கத்தை எழுந்து நில்லும்பா, பெஞ்ச் மேல நில்லும்பா, அப்புறம் பாலை புடியும்பா, இதெல்லாம் பார்த்து அவன் வித்தை காட்டிக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், ஜூ எல்லாம் இனிமேல் நடத்தக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. மிருகங்களை வதைப்படுத்தக்கூடாது, மிருக வதை தடை சட்டம் வந்து மிருகங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆகவே அவரவர்கள் மிருகங்களை கொண்டு போய் சுதந்திரமா வாழ விட்டுருங்க காட்டுல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப உடனே இந்த ஜூ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, எக்ஸிபிஷனா வந்து மிருகங்களை வச்சு பணம் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க, வேற வழி இல்ல. அப்ப சிங்கத்தை யானையை எல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே விட்டானுங்க. அப்படி கூண்டில் அடைப்பட்டிருந்த சிங்கத்தை மீண்டும் கொண்டு போய் காட்டுல விட்டா அது எப்படி ஒரு சந்தோஷத்தை அடையுமோ, மகிழ்ச்சியில் சுற்றி திரியுமோ, அந்த காடு பூரா அப்படியே சுத்தி ஒரு மாதிரி உரிமைக்கிட்டு அப்படி ஒரு சந்தோஷமா சுத்தும். ஏன்னா அப்படி ஒரு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. இனிமே அது விருப்பப்படி வாழலாம் இல்லையா, அடைப்பட்டு கிடந்திருக்கு. அப்ப அப்படி இது ஒரு விருப்பம், எப்படி ஒரு சந்தோஷம் உண்டாகுமோ அது போல ஜீவாத்மா கழித்து மகிழ்கின்றான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இந்த உண்மை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு விடுதலை கிடைச்சிடுது, லிபரேஷன் கிடைச்சிடுது. அவனுடைய மனதை வந்து விடுதலை ஆகி விடுகிறது. இனிமேல் இங்க நான் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, இறைவன் இதன் மூலமா பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டான், இனிமேல் அவன் செயல் எல்லாமே, அவனே என் மூலமா இந்த உலகத்துல என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்ட்டு நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிடுது, ஃப்ரீவில் கிடைச்சிடுது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இறைவன் வாழ்கின்றான் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. அந்த நிலையை நம்ம அடையணும். அப்படி அடையிறவன் தான் ஆன்மாவை அறிந்து கொண்டிருக்கிறான், ஆன்மாவை உணர்ந்து கொண்டிருக்கிறான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ஆன்ம அனுபூதி பெறுகின்ற ஒருவனின் மகிழ்ச்சியை சாதாரணமான மனங்களுடன் ஒப்பிட செய்யவே முடியாது. அது ஆன்ம நிலை அடைந்தவனுடைய உயர் பரிமாண அனுபவம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அடுத்த பாடல்ல அப்ப இது மாதிரி கண்களின் உள்ளேயுள்ள ஆகாசத்தில் கண்புலன் உள்ளது, கண்ணின் தேவதை அங்கே உள்ளார், காண்பதற்கான கருவின் வழியாக காண்பது ஆன்மாவே. அடுத்தது நான் இதை முகர்கின்றேன் என்று அறிவது ஆன்மாவே, முகர்வதற்கான கருவின் வழியாக முகர்வது ஆன்மாவே. அடுத்தது நான் இதை பேசுகிறேன் என்று அறிவது ஆன்மாவே, பேசுவதற்கான கருவின் வழியாக பேசுவதும் ஆன்மாவே. அடுத்தது நான் இதை கேட்கின்றேன் என்று அறிவது ஆன்மாவே, கேட்பதற்கான கருவியின் வழியாக கேட்பதும் ஆன்மாவே அப்படின்னு அடுத்த பாடல் வந்து இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த மனித உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மனசு விருப்பப்பட்டதை அனுபவமாக்குது. அப்ப அப்படி விருப்பப்பட்ட அனுபவமாக்கும் போது கண்கள் வழியா ஒரு காட்சியை காணுது, மூக்கு வழியா ஒரு விஷயத்தை முகருது, நாக்கு வழியா ஒரு விஷயத்தை சுவைக்குது, பேசுது, இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த புலன் இன்பங்கள்ல சிக்கி கொண்டிருக்கிற மனிதன், மனம் போன போக்கிலே போய்கொண்டிருந்த மனிதன் இது போன்ற ஒரு அத்தியாத்ம ஞானத்தை அடைந்து விட்டான் என்றால், ஆத்ம ஞானத்திலே உயர்ந்து விட்டான் என்றால், அவனுடைய புலனும் மனமும் அவன் கட்டுப்பாட்டில் இனிமேல் இருக்காது. அது ஈஸ்வர கட்டுப்பாட்டுக்குள்ள, இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கண்கள் வழியாக காண்கின்ற காட்சிகள் எல்லாம் இறைவன் தான் காணுகின்றான் என்று அவனுக்கு தெரியும். ஏன்னா இறைவனுடைய வைபவத்துல இங்க எல்லாம் அவனே இருக்கிறதுனால, அவனுடைய விருப்பத்தினால் இந்த உலகத்துல இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டு ரசிக்கிறான், ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி நுகர்ந்து மூக்கினால் நுகர்ந்து அனுபவமாக்குறான், நாக்கினால் சுவைத்து அனுபவமாக்கிறான், நாக்கினால் பேசுகிறான். அப்ப இது எல்லாமே ஆன்மா இருப்பதினால இந்த உடலும் மனமும் இயங்குகின்றது, இந்த உடலும் உடலில் இருக்கின்ற புலன்களும் இயங்குகின்றன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைத்த மனிதன் அந்த வாழ்க்கையை இறைவனே வாழுகின்றான் என்று பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது இங்க எல்லாம் இறைத்தன்மையா தெரியும். அப்பதான் இந்த ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் என்ற உபனிஷத் மந்திரம் நமக்கு புரியும். ஏன்னா இங்க இருப்பதெல்லாம் இறைவனை தான். ஏன்னா கண் வழியா நான் ஒரு விஷயத்த பாக்குறேன், அது பார்ப்பதற்கு வேறு பொருளாக காணப்பட்டாலும் காண்பவனாகிய நான் இருக்கின்றேன், காணப்படும் பொருளாகிய அது இருக்கின்றது. அப்ப காண்பவனுக்கும் காணப்படும் பொருளுக்கும் இடையில் காட்சி என்ற இறைவன் இருக்கின்றான், காட்சி என்ற ஆத்மா இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மா இருப்பதினால்தான் காண்பவனும் இருக்கின்றான், காணப்படும் பொருளும் இருக்கின்றது. அது போலவே இங்க அறிபவனாகிய நான் இருக்கின்றேன், அறியப்படும் பொருளாக அவைகளெல்லாம் இருக்கின்றன. ஆனால் உள்ளே அறிவு இருப்பதினால்தான் அறிபவனாகிய நானும் அறியப்படும் பொருளும் இருக்கின்றன என்ற புரிதல் வந்துவிட்டால், அப்ப இங்க முக்கியத்துவம் என்ன, காட்சி அறிவு இப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஆத்மாவை குறிப்பிடுது. அப்ப அந்த ஆத்மா இருப்பதினால் எல்லாம் இருக்கிறது. அப்ப அந்த ஆத்மா யாருங்க, அதுதான் நான். இவ்வளவு நாள் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த உடம்பு நான், இந்த மனசு நான், இந்த புத்தி நான், இந்த கோஷங்கள் எல்லாம் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். இப்ப இந்த பாடத்திட்டத்தின் மூலமா எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. அப்ப இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆத்மா நான். அப்ப நான் இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறது, என்னுடைய வைபவம் இந்த உலகம் என்று புரிந்து விட்டால், இருப்பதெல்லாம் இறைவன் என்று தெரிந்து விட்டால், அவனுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும் என்று இங்கு சாஸ்திரம் கேட்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் வாழ்க்கை வாழுகின்ற மனிதனிடத்தில் இருக்கின்ற இந்த உடலும் மனமும் இறைவனின் கருவிகள், ஆத்மாவின் கருவிகள், அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிட்டா போதும், இங்க வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும்.
அப்போ இங்க ஒருத்தன் பார்வையற்று இருக்கின்றான் என்றால் அது அந்த தூள உடம்பின் குறைபாடு தானே தவிர, பிறவியினால் வந்த குறைபாடு தானே தவிர, அது ஆத்மாவின் குறைபாடு கிடையாது. அப்ப கண் வழியா ஒரு விஷயத்தை ரசிக்கிறதும், கண் வழியா ஒரு காட்சியை காண முடியவில்லை என்று குறைப்படுவதும் இங்கு உடலின் அனுபவத்தில் உண்டாகின்ற விஷயமாக இருந்தாலும் அது ஆத்மா இருப்பதினால் நிகழ்கின்றது என்று புரிந்துவிட்டா, இங்கு நம்ம உடல் கடந்து அந்த உணர்வு நிலையை அனுபவமாக்குகின்ற நிலைக்கு பேர் ஆத்ம அனுபூதியின் பேரு. அங்க உடம்பே இருந்துதான் அனுபவமாக்கணுமா அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப இந்த புலன்களால் ஒரு விஷயத்துல நம்ம போய் சிக்கிறதும் சிக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஞானம் விட்டா இப்ப நமக்கு மனசு மாட்டாது, எதுலையுமே போய் சிக்காது. அப்ப புலன் இன்பங்கள், புலன் போக பொருட்கள், புலன் நுகர் போக பொருட்கள்னு சொல்லுவோம் சாஸ்திரம். புலன் நுகர் போக பொருட்கள் அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு ஸ்வீட் பிடிச்சிருக்கு, அது புலன் நுகர் பொருள். புலன் அந்த லட்டை பார்த்த உடனே விரும்புது, அருமையா இருக்கு ஸ்வீட்டுங்குது. அப்புறம் மூக்குல அந்த நெய் மணத்தை நுகர்ன உடனே சூப்பரா அந்த வாசம் இருக்குதுங்குது. உடனே கியூரியாசிட்டி என்ன பண்ணுது, சாப்பிடணுங்குது இந்த லட்டை. அப்ப இந்த புலன் நுகர் போக பொருட்களை நாம எப்படி அனுபவம் ஆக்கலாம்? அளவா அனுபவம் ஆக்கலாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி இப்ப இந்த உலகம்ங்கிறது நம்மளுடைய தேவைக்காக படைக்கப்பட்டிருந்தாலும் இதனுடைய சுகம் துக்கம் நமக்கு எப்படி கொடுக்கும்? அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கும் போது எனக்கு 1 லட்டு சாப்பிட்டா சுகமா இருக்கும், 9 லட்டு சாப்பிட்டா திகட்டும், வயித்தால போகும். அப்ப இங்க நானே புரிஞ்சுக்கணும், எதுவுமே அளவுக்கு மிஞ்சி சாப்பிடக்கூடாது. ஏதோ ஆசைப்பட்டா ஒரு லட்டை பார்த்து சாப்பிட்டேன், அவ்வளவுதான், இது போதும் அப்படின்னு ஒரு திருப்தி வரணும் இல்லையா? அது மாதிரி நமக்கு எல்லா வகையிலையும் வாழ்க்கைய அனுபவிக்கும் போது ஒரு திருப்தி வரணும். அந்த திருப்தி எப்ப வரும்? இந்த புரிதல் வந்தா தானே வரும். புரிதல் வரலன்னா மனம் எதுலையுமே திருப்தி வராதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்ப அந்த திருப்தி வராத மனத்தை நீங்க எதுல திருப்திப்படுத்த முடியும்? உன்ற விஷயத்துல திருப்திப்படுத்த முடியாது, உறவுகள் விஷயத்துல திருப்திப்படுத்த முடியாது, உலக விஷயங்களை திருப்திப்படுத்த முடியாது. அப்ப இது என்ன ஆகும்னா எல்லாத்திலும் சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கும் மனசு. அப்ப இங்க நாம இதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த புலன் நுகர் போக பொருட்களுக்கு கருவியாக இந்த உடலும் மனசு இருக்குது. ஆக இதை ஆன்மா கையாளுகின்றது. அப்ப ஆன்மா இருப்பதினால் இவைகள் எல்லாம் இருக்கின்றன அப்படின்ற தெளிவு நம்ம கிட்ட வந்துட்டா, இவைகளுக்கு பின்னால் நின்று இயக்குபவர் அந்தர்யாமியான இறைவன், அவரை ஆன்மா என்று நாம் குறிப்பிடுகிறோம் என்பதாக இந்த இடத்துல பார்க்க முடியும். அடுத்தது மனதால் கண்டு கழிக்கிறான் அப்படிங்கிற தலைப்புல பேசும்போது, நான் இதை சிந்திக்கிறேன் என்று அறிவது ஆன்மா, மனமே ஆன்மாவின் தெய்வீக கண். இறை உலகை அடைந்த ஆன்மா தான் விரும்பியவற்றையெல்லாம் தனது தெய்வீக கண்ணாகிய மனத்தால் கண்டு கழிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை இங்க புரிய வைக்குது. அப்ப இறைவன் என்ன பண்றான்னா, அந்த தூய அறிவாக இருந்து கொண்டு எதிலும் சம்பந்தப்படாமல் இருந்தாலும் தன்னுடைய தேவைகள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த மனம்ங்கிற ஒரு கருவியை உண்டு பண்றான். அதுதான் நான் உங்களுக்கு மைண்டு அறிவுன்னு பேசினா புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்கன்ட்டு கண்ணாடி ஓமான் அடிக்கடி சொல்லுவேன். கண்ணாடியில இப்ப நான் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் வீட்டுல இருக்கிறேன், என்னுடைய முகத்துல ஏதாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா, அழுக்கு இருக்குதா, இல்ல நான் நல்லா தலைவாரி இருக்கேன்னா, இப்ப யாரோ என்ன பார்க்க வராங்க, பவுடர் போடலாமா, கட்டை போடலாமா, கொட்டை போடலாமா அப்படின்னு நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப உடனே எனக்கு என்ன தோணும், நான் என்ன ஒரு டைம் பார்த்துட்டா நம்ம கொஞ்சம் ஒழுங்கு பண்ணிக்கலாம்ல, அப்ப போய் கண்ணாடி முன்னாடி நின்று என்ன பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் நான் எழுந்து போய் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறேன். கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்த உடனே தலையெல்லாம் களைஞ்சி கிடக்குது, முகமெல்லாம் வாடி இருக்கு. சரி, இப்ப நான் என்ன பண்றேன், போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிக்கலான்ட்டு முகமெல்லாம் கழுவிட்டு தலையெல்லாம் வாரி கொஞ்சம் பவுடர் எல்லாம் போட்டு பட்டையும் கொட்டையெல்லாம் போட்டு நம்ம ஒரு நீட்டா உட்காந்து இருந்தோம்னா நம்ம பார்க்க வர்றவரு நல்லா ரசிப்பாரு. அப்படி நம்ம பேய்னா நின்றுட்டு இருந்தோம்னா பார்க்க வர்றவரா இப்படி இருக்காரு, ஒரு குளிக்கவும் மாட்டாரா, முகம் கூட கழுவ மாட்டாரா அப்படின்னு நினைப்பாரு இல்ல. அப்ப இது எப்படி நம்ம நடைமுறையில இது மாதிரி புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, இறைத்தன்மை என்ற இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பும் போது இந்த உபாதியை பயன்படுத்துறான், இந்த உடலையும் மனசையும் பயன்படுத்துறான். அப்படி பயன்படுத்தி தன்னையே பார்க்க விரும்புறான். அப்படி பார்க்க விரும்பும் போது அந்த புலன்கள் அடிப்படையில வேற வேற மாதிரி தெரியறான். கண் வழியா ஒரு காட்சியா தெரியறான், மூக்கு வழியா ஒரு நுகர்ச்சியா தெரியறான், நாக்கு வழியா ஒரு சுவையா தெரியறான். அப்ப இங்க நம்ம பார்க்கிற விஷயங்கள் எல்லாமே இறைவனுடைய பல்வேறு பரிமாணங்களுடைய வெளிப்பாடுகளா இருந்தாலும் அது இறைவனுக்கு வேறாக இல்லை. அப்ப இது ஒருத்தனுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, இது எல்லாம் என்னுடைய வைபவம். நான் தலை விரிச்சு போட்டிருந்தாலும் நான் தான், நான் மாறிட முடியாது. தலைய வாரி இருந்தாலும் அது நான் தான், நான் மாறிட முடியாது. அப்ப நான் நானா இருக்கிறேன், அதுல மாற்றங்கள் நிகழ்வதுங்கிறது நடக்கும், அதை நம்ம ஏத்துக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இங்கேயும் மாற்றங்கள் இருக்கும், அதை நம்ம ஏத்துக்கிறதா ஆத்மாவுடைய இயல்புங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப ஆன்மா தான் விரும்பியவற்றையெல்லாம் தனது தெய்வீக கண்ணாகிய மனதால் கண்டு கழிக்கிறான் என்று இங்க சொல்ல வராங்க மகான்கள். அன்னை சாரதா தேவி பேசும்போது, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மனைவியாகிய அன்னை சாரதா தேவி இதை பற்றி பேசும்போது என்ன சொல்றாங்க, ஒரு கருத்து, இந்த மந்திரங்கள் கூறுகின்ற கருத்தை அன்னை ஸ்ரீ சாரதா தேவி தமக்கே உரிய எளிமையான மொழியில் பின்வருமாறு எடுத்துரைக்கிறார் என்று இங்க
மகான் வந்து அதை வெளிப்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, இறை அனுபூதி பெற்றவனுக்கு என்ன 2 கொம்புகள் முளைத்திருக்கின்றனவா? இல்லவே. அவனுக்கு உண்மை உண்மையற்றது பற்றி விவேகம் வந்திருக்கிறது, அவ்வளவுதானேங்கிறாங்க. அதான உண்மை. இப்ப இறை அனுபூதி பெற்றவன் அப்படின்ன உடனே நீங்க இந்த உலகத்துல எப்படி கம்பேர் பண்ணிக்குவீங்க? ஓ, இவரெல்லாம் ஆத்மா அனுபூதி அடைஞ்சிட்டாரு, இவருக்கு 2 கொம்பு வந்துருச்சு, நான் இன்னும் ஆத்மா அனுபூதி அடையல, எனக்கு இப்படி இருக்கிறேன் அப்படி நான் சொல்ல முடியும்? அப்படி இங்க வித்தியாசம் இல்ல. இறை அனுபூதி பெற்றவனுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிடுச்சு? கிடையாது. அப்ப இறை அனுபூதி பெற்றவனுக்கும் இறை அனுபூதி பெறாதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இந்த உண்மையை உணர்ந்த பிறகு, இங்க உண்மை எது உண்மையற்றது எதுங்கிற தெளிவு அவனிடத்துல இருக்குது இல்லையா? அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அவனிடத்துல வந்து விட்டவன் ஞானி. ஆனா எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற அந்த வஸ்து விவேகம் வராதவன் அஜ்ஞானி. அந்த அடிப்படையில இங்க மகான்கள் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப இங்க உண்மையா இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டது. அப்ப விழிப்புணர்வு ஏற்பட்டவன் வந்து நித்தியமான பொருள் ஆத்மா தான் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இங்க ஆத்மாவின் இருப்பினால இங்க எல்லாமே வந்து போகுது. அப்ப வந்து போகின்றவைகள் அனித்தியமானவைகள். அப்ப நித்தியமானது இறைவன் மட்டுமே, ஆத்மா மட்டுமே. அது புரிஞ்சுக்கிட்ட பிறகு அவன் வந்து போற பொருள்ல போய் ஆர்வத்தை காட்டுவானா? அப்ப நித்தியமான பொருள் தான் எப்பவும் சாஸ்வதம், சத்தியம், அதுதான் உண்மை என்று தெரிந்து அதிலேயே இருக்க பார்ப்பான். அவன் தான் ஞானி. ஆனா அஞ்ஞானி என்ன பண்ணுவான்? எது நித்தியம் எது அனித்தியம் தெரியாததுனால வந்து போகின்ற விஷயங்கள்ல போய் ஆர்வத்தை காட்டி அதுல அக்கறை செலுத்தி வீணா காலத்தை முடிச்சு போய் சேர்ந்துருவான். அப்ப அதை இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப இங்க இந்த மாதிரி விழிப்புணர்வு பெற்றவன், விவேகத்தை அடைந்தவன், ஆத்ம ஞானத்தை பெற்றுக்கொண்டவன் பிறப்பு இறப்பை கடந்து செல்கிறான். கடவுளை உணர்வில் உணர்கிறான். அந்த உணர்வில் தான் காட்சி, உணர்வில் தான் பேச்சு, உணர்வில் தான் எல்லாம் என்பதை நன்றாகவே உணர்கின்றவன் தான் இங்க ஆத்ம ஞானி அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அப்ப இறை அனுபூதி என்பது உணர்வில் வருகின்ற மாற்றம். உணர்வில் வருகின்ற மாற்றம் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாதுங்க. நீங்க ஆத்ம அனுபூதி அடைஞ்சவனுக்கும் ஆத்ம அனுபூதி அடையாதவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம அனுபூதி அடைந்த ஞானிகளுக்கு உணர்வில் மாற்றம் என்ன நடந்திருக்கும்? இந்த உலகம் உண்மை இல்ல, இங்க ஆத்மா இருப்பதனால் எல்லாம் இருக்கிறது. அப்ப இங்க நான் எதுக்காக உணர்ச்சி வசப்பட வேண்டியிருக்குது? உணர்ச்சி வசப்படுறதுக்கு என்ன இருக்கு? உணர்ச்சி வசப்படுவது மனசு, ஆனா உணர்வுன்னு நினைப்பது ஆத்மா. அப்ப ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் நான் இருக்கிறதுனால இப்படி வெளிப்பட்டு பிரகாசிக்கிறதுல வைபவங்கள் நடந்து கொண்டிருக்கு, ஆகவே நான் எந்த உணர்ச்சியிலும் போய் சிக்கக்கூடாது அப்படிங்கறத தெளிவா இருப்பாங்க. அப்ப அவங்க எதுலயும் போய் மயங்க மாட்டாங்க, தேவையில்லாத விசேஷங்கள் போய் மாட்ட மாட்டாங்க, விவகாரத்துக்குள்ள நுழையவே மாட்டாங்க. அவங்க அப்படியே நுழைய வேண்டிய வந்தாலும் தெளிவான அதை புரிஞ்சுக்கிட்டு நுழைஞ்சுக்கிட்டு அதை வேடிக்கை பார்ப்பாங்க, அதுல போய் சிக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க நாம் புற உலகை தொடர்பு கொள்வதற்காக அமைந்த கருவிகள் தான் இந்த மனமும் புலன்களும் என்பது ஞானிக்கு நன்றாகவே தெரியும். ஆனா அஞ்ஞானிக்கு இது தெரியாததுனாலதான் அவன் மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறான். புலன் விரும்புவதையெல்லாம் நாடுகின்றான். அப்ப புலன் இன்பங்களினால் நோய்வாய்ப்படுகின்றான், மன உளைச்சலுக்கு ஆளாகின்றான், அவன் வாழ்க்கை துயரம் நிறைந்ததாக மாறிவிடுகின்றது. ஆனா ஞானிகளோ இங்க புற உலகை தொடர்பு கொள்வதற்கான கருவிகள் என்பதனால தேவையானதை மட்டும் பயன்படுத்தி கருவியை வச்சுக்குவாங்க, தேவையில்லாத பார்க்க மாட்டாங்க. அதுக்குதான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவேன். இப்போ நான் வந்து கண் இருக்குதுங்கிறதுக்காக எதை வேணா பாத்திர முடியாது, காது இருக்குன்ட்டு எதை வேணா கேட்டுட முடியாது. அப்ப இங்க என்ன பண்ணணும்? நல்லவைகளை கேளு, நல்லவைகளை பாரு அப்படின்னு மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. அப்ப நான் கண் இருக்குங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணணும்? நல்லவை மட்டும் பார்க்கலாம், கெட்ட விஷயங்கள் வந்தா அதை அவாய்ட் பண்ணிடலாம். காது இருக்குங்கிறதுக்காக நான் எதை வேணா கேட்க கூடாது, நல்லதை மட்டும் கேட்கணும். அப்ப இப்படி நான் வந்து ஃபில்டர் பண்றேன், எது நல்லது அப்படிங்கறத பார்த்து எனக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள், என்னால் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இதை நான் தேர்ந்தெடுத்து பயணம் பண்ணும்போது என்னை சுற்றிலும் நன்மையாக இருக்கும், நல்லவைகளே நடக்கும். அப்போ அதற்குத்தான் இந்த கருவிகள், இந்த உடலும் மனமும் இந்த புலன்களும் பயன்பாட்டில் இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற உடலும் மனமும் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்கும், நோய்வாய்ப்படாது. அந்த மனசுக்கும் உடம்புக்கும் நோய் வராது. அதுதான் ஆரோக்கியமான உடம்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப பிரஜாபதி வித்தையின் பலனை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கூறி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றார் பிரஜாபதி. இப்ப பிரஜாபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்மாவையே தேவர்கள் தியானம் செய்கிறார்கள், அதனால்தான் எல்லா உலகங்களும் அவர்கள் வசத்தில் உள்ளன, அவர்களுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றன. யார் இந்த ஆன்மாவை அறிந்து அனுபூதியில் உணர்கிறானோ அவனுக்கு எல்லா உலகங்களும் வசப்படுகின்றன, அவனுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறுகின்றன என்று நான்முக பிரம்மாவாகிய பிரஜாபதி
இந்திரனிடத்துல தெரிவித்தார். அப்ப நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஆன்மாவை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்ததாகிறான் அப்படின்னு தானே உபநிஷத்து சொல்லுது. இப்ப இவரும் அதுதானே சொல்றாரு. பிரஜாபதி என்ன சொல்றாரு பிரஜாபதி வித்யாவுல, ஆன்மாவை ஒருத்தன் அறிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு எல்லா உலகங்களும் அவன் வசம் ஆயிடுது, எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அப்ப நாம இங்க யோசனை பண்ணி பார்க்கலாம், எல்லா உலகமும் நம் வசம் ஆகுறதுன்னா எப்படிங்க? இந்திரலோகம், சந்திரலோகம், பூலோகம், மேலோகம் அப்படின்ட்டு எல்லா லோகங்களும் என் வசம் ஆயிக்கிறதா அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா அந்த கணக்குல இங்க சாஸ்திரம் பேச வரல. ஏன்னா இங்க வந்து லோகங்கள் அப்புறம் விருப்பங்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி பிளாட்ஃபார்ம்ல வச்சு அவங்க நமக்கு புரிய வைக்க பாக்குறாங்க. அதாவது இங்க மனம் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்தை அடைய ஆசைப்படுதுன்னா அந்த உலகத்துக்கு போக பார்க்கும் இல்லையா. அப்ப அந்த உலகத்துக்கு போகணும்னா அதுக்கான உடலை எடுக்க பார்க்கும் இல்லையா. அதுதான் இப்ப மனம் பண்ற சேஷ்டை. இப்ப எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாமே, இப்ப நான் வந்து பறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மனதனுடைய விருப்பம், நான் பறக்கணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ பறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஆப்ஷன் என்ன? ஒண்ணு நான் பிளைட்ல பறக்கணும், இல்லைன்னா எனக்கு ரெக்கை வந்து பறக்கணும். ரெண்டு தான் நடக்கும். அப்போ நம்ம வந்து பிளைட்ல பறக்க முடியல, அப்ப எனக்கு ரெக்கை வந்தாது பறக்கணும்ல. அப்ப ரெக்கையும் வரமாட்டேங்குது, பிளைட்ல பறக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குது. இப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் பறக்கணும் பறக்கணும் பறக்கணும்னு நினைச்சுக்கிட்டே ஒரு நாள் உடம்பு விட்டுட்டேன். அப்ப மறுபிறவி எனக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? பறவையா தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட என்னுடைய மனோபாவம், என்னுடைய மனதனுடைய தாக்கம் என்ன பண்ணும்னா என்னுடைய உடம்பை மாத்தி கொடுத்துரும். அப்ப என்னுடைய உடம்பை மாத்தி கொடுத்த உடனே எனக்கு ரெக்கை வந்துடும். ரெக்கை வந்த உடனே நான் ஒரு பறவையான வாழ்க்கையை வாழ்ந்துவேன். அப்புறம் நான் பறவையா பிறந்து அப்படியே எல்லா பக்கம் பறந்துகிட்டு இருப்பேன். அப்ப என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அந்த உடம்பு தேவைப்படுது, பறக்க வேண்டிய ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அப்ப இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி அல்ப ஆசைகள், நம்முடைய தேவையற்ற ஆசைகளை தான் நமக்கு பிறவிக்கு வித்துட்டு விடுகிறது. நம்முடைய இது போன்ற ஆசைகள் வந்து விதையாக நம்ம இடத்துல விழுந்து விடுகிறது. அந்த விதையானது விளைச்சலுக்கு வர வேண்டிய கட்டாயம் உண்டாகி விடுகிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையிலே உடல் மாறுபடுகின்றது. அப்படிதான் இந்த பிறவி சக்கரத்துல புனரபி மரணம், புனரபி ஜனனம் என்ற பிறப்பு இறப்பு சக்கரத்திலே நாம் சுற்றி கொண்டே இருக்கிறோம். அப்ப இங்க இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானம் வந்து விட்டா இங்க நம்ம அடைவதற்கு என்ன இருக்கு? ஒன்றுமே இல்ல. நான் இருக்கிறதுனால இவைகளெல்லாம் இருப்பது போல தெரிகிறது. ஆனா இதுல இருக்கிற விசேஷ சுகங்கள் எல்லாம் அற்ப புலன்களுக்கும் மனதுக்கும் உண்டானது. ஆனால் அந்த அற்ப புலனோ மனமோ என்னுடைய கருவிகள் தானே. நான் விருப்பப்பட்டா அதை கையாளுவேன், வேண்டாம்னா சும்மா வச்சுக்கலாம்ல. அப்ப எனக்கு வேணும்னா அந்த புலனை வச்சு நான் பயன்படுத்துவேன், வேண்டாம்னா அந்த புலனை நான் சும்மா வச்சிருக்கலாம். அப்படிதான் நம்ம பொருள்கள் தான் வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம டிவி வச்சிருக்கிறோம்னா டிவி நான் விருப்பப்பட்டா போட்டு படம் பார்ப்பேன், வேண்டாம்னா ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இல்ல நான் எப்பயுமே 24/7 படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா என்ன ஆகும்? பைத்தியம் பிடிச்சிக்கும் இல்லையா? அது மாதிரி இங்க வாழ்க்கையும் அப்படிதான். அப்ப இந்த புரிதல் நமக்கு வந்துட்டா நம்ம எது தேவையோ அந்த இடத்துல அதை கையாளுவோம், மற்ற நேரங்கள்ல அதுல இருந்து விலகி போயிடுவோம். அப்ப இங்க ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, இந்த புரிதல் வந்ததுனால, இந்த ஞானம் வந்து விட்டதுனால, இந்த உடலையும் மனதையும் ஆன்மாவின் கருவிகள் என்று புரிந்து கொண்டதுனால தேவையின் நிமித்தம் மட்டும் பயன்படுத்துவாங்க. எப்படி தேவையின் நிமித்தம்னா, இப்ப காலையில எழுந்திருப்பாங்க, பசிக்குதா, ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அந்த பசிக்கு உண்டான உணவை சாப்பிடுவாங்க, பசி அறிக்குவாங்க. தேவை முடிஞ்சுதா, பசி உணர்வு முடிஞ்சுது. அடுத்தது அவங்களுக்கு என்ன? இறை சிந்தனை, இறைவனை பற்றி 4 விஷயத்த பேசணும். அதை பற்றிய புத்தகங்கள், அதை பற்றிய விஷயங்கள் பேசுவாங்க. அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியே அன்றைய காலம் போவோம். மத்தியானம் சாப்பாடு கிடைக்குது, சாப்பிடுவாங்க. திருப்பி இறை சிந்தனை. இப்படியே அவங்க மகான்கள் எல்லாம் வாழ்க்கை என்னன்னா, எப்பவும் அந்த ஈஸ்வர நிஷ்டையில இந்த புலனும் மனமும் அவனுக்கான கருவிகள் என்று புரிந்து கொண்டு பயன்பாட்டுல வச்சுக்கிறதுனால, அந்த வாழ்க்கையை இறைவன் வாழுவதனால அந்த உடம்பையும் மனசையும் எப்படி இந்த உலகத்துக்காக உபயோகமா பயன்படுத்தணுங்கிறத தீர்மானம் பண்ணி அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அப்ப அவங்க பார்த்தா பிஸியா இருப்பாங்க, ஆனா அவங்க பண்ற வேலை பூரா சமுதாயத்துக்கு பயனுள்ள வேலையா இருக்கும். இந்த உலகத்துக்கு ஒரு உபயோகமான வாழ்க்கை, உபகாரமான வாழ்க்கை. அப்படி வாழுகின்றவர்கள் தான் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும். ஆனா சராசரி மனிதன் அப்படி வாழ மாட்டான். அவன் என்ன நினைப்பான்னா, இதெல்லாம் புரியாததுனால காலையில எழுந்த உடனே தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்றணும், அவன் ஓடுவான் வருவான், ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படியெல்லாம் பண்றதுனால அவன் உலகத்தை காப்பாத்துறானா, மனைவி மக்களை காப்பாத்துறானா, அது அவங்களே கேட்டு பார்த்தா தெரியும். அப்படியெல்லாம் அவங்களால அங்க காப்பாற்றப்படவில்லை. அவன் இல்லைன்னாலும் அவன் குடும்பம் இயங்கிட்டு தான் இருக்கும். ஆனா இது இவனுடைய அகங்காரத்தினால அவன் நான் காப்பாத்துறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீங்க நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, கணவன் இழந்து போன உடனே மனைவி குழந்தைங்க எல்லாம் செத்து போயிடுறாங்களா? கிடையாது. அவங்களுக்கு மாற்று வழிகள் கிடைச்சு அவங்க மீண்டும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க. அப்ப கணவனே இல்லாத குடும்பத்துல வந்து மனைவி குழந்தைகள் இல்ல, அந்த வாழ்வே தகுதி இல்லாம போயிட்டாங்கன்னு யாராவது சொல்லுமா? இந்த சமுதாயம் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது.
அது மாதிரிதான் எல்லாமே. ஒரு உதாரணத்துக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஒருத்தர் நான் இல்லைன்னா இந்த உலகத்துல என் மனைவி குழந்தைக்கு வாழ முடியாதுன்னு நினைக்கிறது அவனுடைய ஈகோ. அப்புறம் நான் தான் அவங்களை காப்பாத்துறேன்னு நினைக்கிறது அவனுடைய ஈகோ. அவன் இல்லைன்னாலும் அந்த குடும்பம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப இங்க வாழ்க்கை என்பது அவரவர்களுடைய கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ வேண்டும் என்று யார் ஒருவன் விட்டு விடுகிறானோ அவன் தான் இந்த சுதந்திரத்தை உணர்ந்தவன், இந்த இறைத்தன்மையை உணர்ந்தவன். அதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில்னு சொல்றோம். எனக்குன்னு இருக்கிற என்னுடைய உணர்வுகள் மீது எனக்கு எப்படி சில விஷயங்கள் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய உணர்வுல இருக்கிற அந்த விஷயத்தை நம்ம ஃப்ரீ வில் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம கேரக்டர் எப்படின்னா நம்ம கீழே தான் இவங்க இருக்கணும், நம்ம கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அகங்காரம், மமகாரம், மமதையின் காரணமா வச்சுக்கிட்டு இருப்போம். அதுல இருந்து நம்ம விடுபடணும் நீங்க சாஸ்திரம் சொல்லி, ஞானிகள் வந்து இதுல சம்பந்தப்படாம வாழ்கிறார்கள், அஞ்ஞானிகள் இதில் சம்பந்தப்பட்டு வாழ்கிறார்கள் என்று நீங்க புரிய வைக்குது. அடுத்தது பல்வேறு வித்தையை உபதேசித்து இறையொருளாலும் சுயமுயற்சியாலும் மட்டுமே இவைகள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றன என்பதால் அற்புதமான சில பிரார்த்தனைகளை கூறி இந்த உபனிஷதம் நிறைவு பெறுவதாக இங்க பார்க்கிறோம். இப்ப இங்க வந்து இந்த உபனிஷத்து வந்து கடைசியா பிரார்த்தனை மந்திரங்களை ஒரு 2-3 மந்திரங்கள் சொல்லுது. அதுல ஒரு மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஒருமையிலிருந்து பன்மைக்கு வந்தேன், பன்மையிலிருந்து ஒருமைக்கு செல்வேன். குதிரை தன் முடியை உதறி தூசியிலிருந்து விடுபடுவது போல, சந்திரன் எப்படி ராகுவின் வாயிலிருந்து வெளிவருவது போல, நானும் செய்ய வேண்டியவற்றை செய்து என் வினை பயனிலிருந்து விடுபட்டு உடம்பை விட்ட பிறகு இறையுலகை அடைவேனாக என்று இங்க பிரார்த்திப்பதாக சாஸ்திரம் இந்த இடத்துல ஒரு பிரார்த்தனை மந்திரத்தை கொண்டு வந்து நிறுத்துது. அப்ப இந்த பிரார்த்தனை மந்திரத்துக்கு அழகான ஓமானங்கள் கொடுக்குது. எப்படிப்பட்ட ஓமானம் அப்படின்னா, இப்ப ஒரு குதிரை வந்து தன்னுடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணை எல்லாம் வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? எழுந்து நின்று அப்படியே ஒரு உதறும். ஒரு உதறின உடனே அதனுடைய முடியில இருக்கிற மண்ணு பூரா அப்படியே வெளியே பறந்து தூசியாட்ட வெளியே போயிடும். அப்ப அதனுடைய உடல் வந்து சுத்தமாயிடும். அது மாதிரி இங்க சந்திரனால் பிடிக்கப்பட்ட ராகுங்கிற ஒரு கிரகம் தான் பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம அந்த காலத்துல பாக்குறோம் இல்லையா? அப்படித்தானே அந்த காலத்துல சொல்லப்பட்டது. இப்பதான் வந்து நிழல்னு சொல்றோம் சயின்ஸ் வளர்ந்ததுனால. ஆனா அந்த காலத்துல வந்து நிழல்னு சொல்ல மாட்டோம். ராகு வந்து சந்திரனை விழுங்கிடுச்சு, அதனால சந்திரன் மறைஞ்சிட்டாரு, அப்புறம் ராகு முழுங்கினது அப்படியே கொஞ்சம் வெளியே விட்டாரு, சந்திரன் வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற கதைகளை, குழந்தைகளுக்கு சொல்ற கதைப்படி இந்த சாஸ்திரமா அதே கதையை தான் பேசும். அப்ப ராகுவின் வாயிலிருந்து சந்திரன் வெளிவருவது போல இங்க நானும் செய்ய வேண்டியவற்றை செய்து என்னுடைய வினைப்பயனிலிருந்து விடுபட்டு உடம்பை விட்ட பிறகு இறை உலகை அடைவேன் என்று பிரார்த்திப்பதாக இந்த மந்திரம் இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப இறை உலகம் என்பது என்ன அப்படின்னா, எங்கேயோ இறந்து போய் அடையக்கூடிய உலகம் கிடையாது. அதுதான் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம். இங்க எல்லா உலகங்களையும் அடைகின்றான், எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கின்றான். அப்படின்னா என்னன்னா, மனம் வந்து அந்த உயர் பரிமாண அறிவை அடைந்து விட்டா இங்க எல்லாம் எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சு போயிட்டா இங்க 17-14 லோகங்களும் மனம் பயணம் பண்ண பரிணாமம் என்று புரியும். அப்ப மனம் பயணம் பண்ண பரிணாமம் என்று புரிந்து விட்டா அந்த உலகம் எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கு, வெளியில்ல. அப்ப மைண்ட் வந்து இப்படி அப்டேட் பண்ணி தன்னுடைய சொரூபத்தை, தன்னுடைய சுயத்தை உணர்ந்த பிறகு இங்க அது அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மைத்தன்மை, பூரணத்துவம், ஒரு தூய்மை அங்க நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பேரு சூன்யம், வெட்டவெளி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அந்த வெட்டவெளி தன்மையை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த வெட்டவெளி தன்மையில இவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாம் என்னங்க? கற்பனை தானே. அதுக்குதான் நம்ம ஓமானம் வெள்ளை திரை. சினிமா தியேட்டர்ல ஒரு வெள்ளை திரை மட்டும் தான் இருக்குது. ஆனா அந்த வெள்ளை திரையில படம் ஓட ஆரம்பிச்ச பிறகு அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடுது. படம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அந்த திரை வெள்ளையா மாறிடுது. அதுல ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லைல்ல. அப்ப அந்த வெள்ளை திரையின் மீது படம் வருவதும் அந்த வெள்ளை திரையின் மீது படம் மறைந்து போவதும் எப்படி வாழ்க்கையில நிகழ்வுல நம்ம அனுபவத்துல சினிமா தியேட்டர்ல பாக்குறோமோ அதை அப்படியே நீங்க இந்த உடம்புலதான் பண்ணிட்டு இருக்கீங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்ப இந்த உடலும் மனசும் வெள்ளை திரை மாதிரி இதுல வந்து படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த உடலுக்குள்ள வந்து உலகம் உண்டாகுது. உலகம் உண்டாகி இங்க வெளியே இத்தனை பேர் வராங்க போறாங்க, இவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், அப்படி இப்படின்னு 1000 விஷயங்கள் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு படம். ஒரு நாள் இந்த உடம்பு போயிடுது, அப்ப படம் ஆஃப் ஆயிடுது. அவ்வளவுதானே. அப்ப படம் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் இங்க இந்த திரை பயன்படுது. அந்த திரை அப்ப இருக்கும், ஆனா படம் மறைஞ்சு போகுது அப்படின்னா அது திரைக்கு புரியுமா? திரைக்கு புரியாது இல்ல. இப்ப திரை வந்து ஒரு அக்னிணை பொருள், ஜட பொருள். அந்த திரைக்கு வந்து நான் தான் படத்தை ஓட்டுறேன், உன் மேல வந்து நான் சினிமா இவ்வளவு நேரம் 3 மணி நேரம் ஓட்டி பாத்துக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் படத்தை ஆஃப் பண்ணிட்டேன், நீ புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு போய் அந்த திரை கிட்ட கேட்டா திரை பேசுமா? ஆமாங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க மேல படத்தை ஓட்டுனீங்க, 3 மணி நேரம் நீங்க ரசிச்சீங்க, இப்ப நீங்க படத்தை வேண்டாம்னு ஆஃப் பண்ணிட்டீங்க, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அந்த வெள்ளை திரை சொல்லுமா? சொல்லாது. ஆனா யார் சொல்லலாம்? நாம் சொல்லலாம் இல்ல. ஏன் நாம சொல்றோம்?
நாமளும் அறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்திருக்கிறோம்ல. இப்ப நாம திரையா ஜடப்பொருளா இருந்தோம், ஒரு அறிவு உயிர் பொருளா மாறும்போது வெறும் தொடு உணர்வு மட்டும் வச்சிருந்தோம். அப்புறம் புழு பூச்சிகள், அப்புறம் ஊர்வன, பறவைகள், மிருகம், மனிதன். அப்ப இவ்வளவு உயர் பரிமாண நிலையில இப்ப எனக்கு புரியுது. ஏன்னா இவ்வளவு டிராவலிங் பாத்துல நான் டிராவல் பண்ணி இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. ஓ, என் மேல படத்தை ஓட்டி நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா? அப்ப நீங்க படத்தை இப்ப ஆஃப் பண்ண போறீங்களா? ஆஃப் பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன அதனால. நீங்க படத்தை ஓட்டுனா ஓட்டுங்க, ஓடிட்டோம், என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு யாருகிட்ட சொல்றோம்? அறிவு கிட்ட சொல்றோம். அறிவு யாரு? இறைவன். நான் யாரு? மனசு. அப்ப இத மனசுக்கு இந்த அப்டேஷன் நடக்கணும்ல. இந்த மனசுக்கு இந்த அப்டேஷன் வந்துருச்சு. இப்ப புரிஞ்சு போச்சு. ஓ, நீங்க என் மேல படத்தை ஓட்டி இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப போதும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, நிறுத்திக்கிங்க அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமில்ல. ஏன்னா நான் இப்ப இது உண்மை இல்லைன்னு நமக்கு புரிஞ்சு போன பிறகு இதுல என்னத்தை போய் நானு இல்லைங்க ஓட்டுங்க, எனக்கு அந்த ஆக்ஷன் சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாக்கி சான் வந்து அவனை அடிக்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நல்லா பாக்குறேன் அப்படின்னு அந்த ஆக்ஷன் மூவியை பாத்துட்டு இருப்பீங்களா? இல்ல ஹாரர் மூவில அந்த பேய் வருதுங்க, அது அப்படியே த்ரில்லிங்கா இருக்கு, சீட்டு நுனிக்கு வந்துட்டேன், இன்னொரு டைம் அந்த பேய் சீனை ஓட்டுங்கன்னு கேட்பீங்களா? என்ன மூவி ஓடினாலும் அதுல பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போகுது இல்ல. தெரிஞ்சு போன பிறகு அதுல நல்ல மூவியா இருந்தானே, கெட்ட மூவியா இருந்தானே, ஆக்ஷன் மூவியா இருந்தானே, ஹாரர் மூவியா இருந்தானே, அது டிவோஷனல் மூவியா இருந்தா என்ன, ஒண்ணுமே இல்லை. இங்க மூவிஸ் தான் எல்லாம். அப்ப இது புரிஞ்சு போன பிறகு அதுக்கு பேர் தான் ஞானம். அந்த ஞானத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இது படம்னு தெரிஞ்ச பிறகு அவன் இறைவன் தன் விருப்பத்தின் அடிப்படையில இந்த உடலையும் மனதையும் கொண்டு ஓட்டி பார்த்தான். இப்ப போதும் என்று நினைக்கிறான், ஆஃப் பண்ணிக்கிறான். ஓகே, ஆஃப் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு நம்ம அழகா இதுல இருந்து விடுபட்டுக்கலாம். அப்படி விடுபட்ட பிறகு நமக்கு இதுல பயன்பாடு இல்லாம போயிடும். அப்ப இந்த ஃப்ரீக்வன்சி என்ன நடக்கும்னா, நான் அந்த அறிவு தான் தெரிஞ்சுக்கிற அப்டேஷனுக்கு மைண்ட் வந்த பிறகு அந்த மனம் அங்க இருக்காது, அது அறிவு நிலைக்கு போயிடும். அவ்வளவுதான். அப்ப அதனுடைய டிரான்ஸ்பர்மேஷன் என்ன நடந்துச்சுன்னா, மைண்ட்ல இருந்து கான்சியஸ்னஸா மாறி போயிடும். அதுக்கப்புறம் அது படத்தை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு அமைதியாயிடும். அங்கதான் அவனுக்கு பிறப்பு கட் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவத்தை எந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய மனதை கொண்டு உயர்கின்றானோ அவன் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுத்த மாட்டான் என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வர்றதா இது ஆத்ம அனுபூதி, ஆன்ம அனுபவம் என்று இங்க சாஸ்திரங்கள் சொல்ல வருது. அப்ப சாதாரண மானங்களுக்கு இறைவன் எங்கேயோ தொலைவில் இருக்கின்றார். அப்ப தொலைவில் உள்ள எதனையும் ஒருமையாக குறிப்பிடுவது உண்டு. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடம் ஒரு பக்தர் காளி ஏன் கருமை நிறமாக காணப்படுகிறாள் என்று கேட்டார். அதுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொலைவின் காரணமாகத்தான் அவ்வாறு காணப்படுகின்றாள், அருகில் சென்று பாரேன் எந்த நிறமும் இருக்காது என்று சொல்கிறார். அப்ப அது மாதிரி இங்க குளத்து தண்ணீரை தூரத்திலிருந்து பார்த்தால் கருப்பாக தெரிகிறது, அருகில் சென்று கையில் எடுத்து பார்த்தால் நிறமே இல்லை. அது போல தொலைவில் உள்ள ஆகாசம் நீல நிறமாக தெரிகிறது, அருகில் சென்ற ஆகாசத்தை பார்த்தால் நிறமே இல்லை. அப்ப இறைவனை நெருங்குகின்ற அளவிற்கு ஒருவனுக்கு பக்குவம் வந்துவிட்டால் அங்கு பெயரும் இல்லை, உருவமும் இல்லை என்பது புரியும். அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையில அங்க எங்க இருக்கு நிறம், எங்க இருக்கு உருவம், எங்க இருக்கு விஷயம், ஒண்ணுமே இல்லை. அப்ப இது எல்லாம் ஒரு மாயா, மனப்பிறழ்வு, மனதின் கற்பனை அப்படின்னு ஒரு உயர் பரிமாண அறிவை மனம் எட்டிவிட்டா அதுக்கு பேரு கான்சியஸ்னஸ், அதுக்கு பேரு தூய அறிவு, அதுக்கு பேரு ஆத்மா, அதுக்கு பேரு பிரம்மம். அப்ப இந்த நிலையில தான் பிரம்மம் இருக்கு. பிரம்மத்துக்கு எல்லாம் தெரியும். நான் தான் படத்தை இயக்குறேன், நான் தான் படத்தை ஓட்டுறேன், அந்த படத்தை நான் தான் பாக்குறேன். அப்ப அந்த லெவல்ல அது இருந்துகிட்டு இருந்தா அதுதானே டைரக்டர். அப்ப டைரக்டருக்கு தெரியும், நான் தான் படத்தை எடுக்கிறேன், நான் தான் படத்தை வெளியிடுறேன், நான் தான் அந்த படத்தை பாக்குறேன், நான் தான் அந்த படத்தை ரசிக்கிறேன், அந்த படத்துல நானே நடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி பிரம்மத்துக்கு தெரியும். அந்த நிலை இப்ப உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்களும் பிரம்மம் தான். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே கிடையாது. பிரம்மம்னா ஏதோ பயங்கரமான விஷயம் போல் இருக்கு, நம்ம தலையில நிக்கணும் போல் இருக்கு, நாம அப்படியே கோயில் கோயிலா சுத்தரும் போல் இருக்கு அப்படிங்கிற கற்பனை எல்லாம் வேண்டியதுல எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் அறியும் அறிவு எதுவோ, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கில்லை, எல்லாம் அறியும் அறிவை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை எனலாமே, திருமூலருடைய திருமந்திரம். அப்ப எல்லாம் அறியும் அறிவுதான் நான் என்று தெரிந்து கொண்டால் அந்த இறைவனே நான் தானுங்க அப்படிங்கறத திருமூலரே சொல்றாரு. வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க வெளியே தேடி பிடிக்கிற பொருள் இல்ல, அந்த எல்லாம் அறியும் அறிவு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம். அப்ப இப்படிதான் இறைவன் ஒருமை தன்மையில் வருகிறான் என்பதை இங்க சாஸ்திரம் இப்படி புரிய வைக்க பார்க்குது. அப்ப இந்த நிலையில் இருக்க வேண்டிய நாம் இதை புரியாமல் இந்த உலகிலே கட்டுண்டு கிடைக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? வினை பயன். பிறவிகள் தோறும் செய்கின்ற நல்ல மற்றும் தீய செயல்களின் விளைவாக வருகின்ற புண்ணிய பாவங்களின் பலனாக மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறந்து இறந்து உழல்கின்றோம்.
இதிலிருந்து மீண்டும் இறைவனை சென்று அடைய வேண்டும். அதுவே வாழ்க்கையின் குறிக்கோள். அப்ப இறைவனை அடைவதற்கு வினை பயனிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு ஆன்மீக சாதனைகள் செய்ய வேண்டும். இதுவே இந்த உபனிஷத் மந்திரத்திலே சுட்டிக்காட்டப்படுகின்ற முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்ப ஆன்மீக சாதனைகளின் பலனாக இங்கேயே இறை அனுபூதி பெற இயலும். ஆயினும் வினை பயன் இருக்கின்ற வரையிலும் அந்த அனுபூதி முழுமை பெற இயலாது. அப்ப வினை பயன் தீர்ந்து உடம்பை விட்ட பிறகு முழுமையாக இறைவனுடன் கலந்து விட முடியும். அப்ப இறைவனை அடைவதே, அதாவது இறை அனுபூதி பெறுவதே இங்கே இறை உலகத்தை அடைவேன் என்று கூறப்படுகிறது என்று இந்த மந்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதுதான் இந்த பிரார்த்தனை மந்திரத்தினுடைய முக்கிய நோக்கமாகவும் இங்க சொல்லப்படுகிறது. அப்போ நாம் இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவனை அடைவது அப்படிங்கிறது தான் இறை உலகத்தை அடைவது. அப்ப இறைவன் என்பவன் எப்படி இருக்கிறான்? நம்ம இடத்துல தூய அறிவாக, உணர்வாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிடுது. அடுத்த மந்திரத்துல நாம ரூபங்களின், அதாவது உலகம் மற்றும் உயிரினங்களின் இருப்பிடமாக இருப்பது ஆகாசம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆகாசம் மற்றும் நாம ரூபங்களின் உள்ளே உறைபவர் இறைவனே. அவர் மரணமற்றவர், அவரே ஆன்மா. பிரஜாபதியின் சபையில் உள்ள மாளிகையை நான் அடைவேன், பிராமணர்களின் பெருமையை நான் அடைவேன், சத்திரியர்களின் பெருமையை நான் அடைவேன், வைசியர்களின் பெருமையை நான் அடைவேன், பெருமைகளிலெல்லாம் மிகுந்த பெருமையை நான் அடைவேன், சிவப்பு வெள்ளை நீர் நிறைந்த, அதாவது ரத்தமும் மற்ற திரவங்களும் நிறைந்த கருப்பையில் நான் புகாமல் இருப்பேனாக, பசி தீராமல் எப்போதும் சாப்பிட துடித்தபடி வாழ்கின்ற வாழ்க்கையை பெறாமல் இருப்பேனாக என்ற இந்த இடத்துல இன்னொரு பிரார்த்தனை மந்திரம் இங்க வருகிறது. அப்ப இந்த பிரார்த்தனை மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க நான் ஒவ்வொரு நிலைப்பாட்டை அடைகிறதுங்கிறது அந்த உயர் பரிமாண அனுபவத்தை அடைவதற்காக இப்படி நான் கீழே சூத்திரன், அப்புறம் வைசியன், அப்புறம் சத்திரியன், அப்புறம் பிராமணன் அப்படின்னு ஒவ்வொரு நிலைப்பாட்டை அடைந்து அந்த பிரம்மத்தை நான் என்னுள் உணர்ந்த நிலையில நான் இங்க நானே பிரம்மம், நானே இறைவன் என்று தெரிந்து கொண்டவன் தான் இங்க உண்மையில் பிராமணன் என்று நம்முடைய சனாதன தர்மம் போதிக்குது. ஏன்னா நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஏதோ பிறப்பினால வர்றவன் கிடையாது பிராமணன். அதனால இங்க எல்லா உபநிஷதங்களும் தெளிவா சொல்லிடுது. இங்க அறிவனுடைய பரிணாமம் தான். அதாவது ஒரு கீழ்நிலை பிறவியில இருக்கிறவன சூத்திரன் ஏன் சொல்லுதுன்னா, அவனுக்கு அறிவு வளரல, மிருகம் மாதிரியே வாழ்றான். அப்புறம் வைசியன்கும் போது கொஞ்சம் திருட்டு பரட்டு, ஒரு உருட்டு பரட்டு எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வியாபாரம்னா அதெல்லாம் செய்யணும். அப்ப கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆகிறான். அப்புறம் அடுத்தது ராஜ்யத்தை ஆளுகின்ற அரசனா மாறுறான். அதுக்கப்புறம் தன்னையே தான் உணர்கின்ற பிராமணனாக உயர்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர் பரிமாண அனுபவம் மனதிற்கு நடக்கின்ற பரிமாணங்கள் என்று சாஸ்திரம் சொல்லி, அப்ப அப்படிப்பட்ட உயர் பரிமாண பிராமணனாக பிரம்மத்தை அறிந்தவனாக ஒருவன் மாறினால் அவன் இறைவனாகின்றான் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்படிப்பட்டவன் மீண்டும் இந்த ரத்தமும் வெள்ளை நீரும் நிறைந்த கருப்பையில் நான் புகாமல் இருப்பேனாக, பசி தீராமல் எப்போதும் சாப்பிட துடித்தபடி வாழ்கின்ற வாழ்க்கையை பெறாமல் இருப்பேனாக என்று பிரார்த்தனை பண்ணுவதாக இந்த மந்திரம் இங்கு பார்க்கப்படுகிறது. அடுத்தது, இந்த மாதிரி ஒரு தாயின் வயிற்றில் கருவாகி பிறந்து சில காலம் வாழ்ந்து மடிவது ஒரு ஆணின் அல்லது பெண்ணின் வாழ்க்கை எனப்படுகிறது. ஆனால் இதுதான் வாழ்க்கையா என்றால் இல்லை என்கிறது இந்த மந்திரம். அதாவது மனித வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்காக நல்ல படிப்பு, நல்ல கணவன், நல்ல உத்தியோகம் அல்லது நல்ல மனைவி, நல்ல வாழ்க்கை என்று பல இலக்குகளை நாம் நிர்ணயம் செய்து கொண்டு அதற்காக வாழ முயற்சிக்கின்றோம். ஆனால் இவைகள் எல்லாமே இடைநிலை லட்சியங்கள் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர இவைகளே உண்மையான லட்சியம் என்பதாக நாம் தடம் மாறி போய்விடக் கூடாது. காரணம், வாழ்க்கை என்பதின் அறுதி லட்சியம் என்ன தெரியுமா? அல்டிமேட் கோல் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா இறைவனை அடைதல். ஏன்னா இங்க நிறைய பேருக்கு அந்த அல்டிமேட் கோல் தெரியுது இல்ல. அந்த அல்டிமேட் கோல் நாம் அறிந்து கொண்டு இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் அல்டிமேட் கோல். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, இங்க வாழ்ற வாழ்க்கை தான் கோல். அதாவது ஒரு நல்ல கணவனா வாழ்றதுதான் நம்ம கோல், அல்லது ஒரு நல்ல மனைவியா வாழ்றதுதான் நம்ம கோல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். அப்ப நம்ம என்னன்னா அந்த பந்தம், குடும்பம், பற்று, அதாவது எப்படி நம்ம வாழ்றோம் நம்ம வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வீட்டுல நான் கணவனா இருக்கிறேன்னா என்னுடைய தகுதி என்ன? ஒரு மனைவிக்கு நல்ல கணவன், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தகப்பன், உத்தியோகத்துல முதலாளிக்கு நல்ல ஒரு தொழிலாளி, அப்புறம் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல மனிதன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம். ஆனா இது இந்த உடலும் உலகமும் சார்ந்த வாழ்க்கை தானே தவிர இதற்கு அப்பால் ஒரு வாழ்க்கை இருக்கு. அது யாருக்கு? இந்த உடலுக்கா இல்ல இந்த மனதுக்கா? நான் யார் என்று நம்மை உணர்கின்ற ஆத்மாவுக்கு.
அப்ப இங்க நாம் இப்படி வாழ்ந்த வாழ்க்கையே போதும் என்று நம்ம வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை இப்படியே வீணடித்து விட்டு மீண்டும் இதே மாதிரி வாழ்க்கை சூழலில் சிக்கி கொண்டிருப்பதுதான் இங்க புனரபி மரணம், புனரபி ஜனனம். அதாவது மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரம். அப்ப இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு நமக்கு ஒரு அறிவு வரணும் இல்ல, அந்த அறிவு தான் இந்த சாஸ்திர ஞானம். அப்ப இந்த சாஸ்திர ஞானம் நமக்கு அல்டிமேட் கோலை காட்டி கொடுக்குது. அல்டிமேட் கோல் என்ன? இந்த உலகத்துல நீ வாழுகின்ற வாழ்க்கையில எப்படி மற்ற விஷயங்களை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றியோ, அது இந்த உடலுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்துல நீ ஆத்மாவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீ என்ன செஞ்ச? நீ தான் இறைவன் தெரிந்துவதற்காக நீ என்ன இந்த பிறவியில் பயனை அடைந்தாய்? அதற்கான என்ன முக்கியத்துவத்தை கண்டுபிடித்தாய்? என்ன முயற்சி செய்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. அப்ப இதுல எத்தனை பேர் இந்த மாதிரி முயற்சி செய்யறாங்கன்னா, கோடியில ஒருத்தர் தான் இந்த மாதிரி முயற்சி செய்யறாங்க. நாம எதுக்காக வந்திருக்கிறோம்? நாம இந்த மனைவிக்கு கணவனாவே வாழ்றதுக்கு வந்திருக்கிறோமா? பிள்ளைகளுக்கு தகப்பனாவே வாழ வந்திருக்கிறோமா? அல்லது கணவனுக்கு மனைவியாகவே வாழ வந்திருக்கிறோமா? குழந்தைகளுக்கு தாயாகவே வாழ வந்திருக்கிறோமா? பெற்றோர்களுக்கு பிள்ளையா? பிள்ளைகளுக்கு பெற்றோரா? கணவனுக்கு மனைவியா? மனைவிக்கு கணவனா? அப்படி நம்ம ஆராய்ந்து பார்த்தா இது எல்லாம் ஆத்மா இருப்பதினால்தான் இந்த உறவுகளே இருக்கு. ஆத்மா இல்லாவிட்டால் இங்கு எந்த உறவுகளும் இருக்க போவது இல்லை. அப்ப இங்க நம்மிடத்துல பிரகாசிக்கின்ற அந்த அறிவு தான் இந்த உலகத்தை உண்டாக்கி இப்படி உலக விவகாரங்களுக்குள்ள ஈடுபட்டு கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நம்ம சாஸ்திரத்துல 3 விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? அதுதானே பாரமார்த்திக சத்தியம், வியாவகாரிக சத்தியம், பிராதிபாசிக சத்தியம். அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலை. அப்ப இந்த 3 நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்கு. அதுக்கு பேர் தான் துரிய நிலை அப்படின்னு நம்ம பிரம்மாஜி யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? இந்திரனுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அப்ப அந்த விஷயம் நமக்கு தான் சொல்றாரு, உண்மையிலே இந்திரனுக்கு சொல்றது இல்ல. இந்த பாடமே இப்படி கொண்டு வந்து கடைசியில எங்க முடிக்கும்னா, இங்க இந்திரனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, இங்க விரோச்சனனும் கிடையாது, உண்மையிலே இந்திரனும் கிடையாது. இங்க தேவர்கள் அரக்கர்கள் என்று சொல்வது நம்முடைய மனசுக்கு. அப்ப இங்க நாம மனதளவில் அப்டேட் ஆயிட்டோம்னா, இப்ப நீங்க தேவன் ஆயிட்டீங்க. மனதளவில் நீங்க அப்டேட் ஆகலன்னா நீங்க அசுரன் ஆயிட்டீங்க. இவ்வளவுதான் இந்த பாடத்தினுடைய கான்செப்டுங்க. இதுதான் சொல்ல வருது. அப்ப இங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு மைண்ட் அளவுல இப்போ எதுக்காக வந்திருக்கேன், இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இந்த பிறவி பெருங்கடலை எப்படி கடக்கிறது, மைண்ட அப்டேட் பண்ணி நான் துரியத்துக்குள்ள போகணும். துரியத்துக்குள்ள போறதுன்னா என்ன? தூய அறிவாக பிரகாசிக்கணும். தூய அறிவாக பிரகாசிக்கிறதுனா என்ன? இந்த 3 நிலைகளுக்கும் அப்பால் நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்வது. அப்ப இங்க நீங்க விழிப்பு நிலை உலகமும் உண்மை இல்லை, கனவு நிலை உலகமும் உண்மை இல்லை, ஆழ்ந்த உறக்க நிலை உலகமும் உண்மை இல்லை. இவை 3க்கும் அப்பாற்பட்ட துரிய நிலை தான் என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சோர்ஸ். அங்கதான் நான் இருக்கிறேன். அங்கிருந்து நான் இந்த விவகாரத்தை படைக்கிறேன், உருவாக்குறேன், படம் ஓட்டுறேன். படம் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் நான் என் துரியத்துக்கு போயிடுறேன். அப்போ அந்த துரியம் தான் நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய சோர்ஸ், நம்முடைய இருப்பிடம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அதுதான் நம்முடைய உலகம், தெய்வீக உலகம். அங்கதான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறது எங்க சாஸ்திரம் சொல்லி, இந்த மாதிரி பிரஜாபதி இந்த விஷயத்தை மனுவுக்கு சொல்லி மனு தன் சந்ததிக்கு உபதேசித்தான் என்பதாக எங்க சாஸ்திரம் நிறைவு பெறுகிறது. அப்ப இதை புரிந்து கொண்ட மனிதன் இனி பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. ஏன்னா அவனுக்கு ஏன் பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னா, இந்த உடலுக்கு தான் பிறப்பு இறப்பு, ஆத்மாவுக்கு எங்க இருந்து பிறப்பு இறப்பு? அப்ப ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்துக்குள்ள ஏன் விருப்பப்பட்டு வருது? மனம்ங்கிற ஒரு பரிமாணத்துக்குள்ள இறங்குனதுனால வருது. ஆனா அந்த மனம்ங்கிறது எனக்கு தேவையில்லை, போதும் நினைச்சிடுச்சுன்னா மனதை தன்னுடைய தூய அறிவு நிலைக்கு உயர்த்திக்குது. அப்படி உயர்த்தின பிறகு இங்க மனசுக்கு இனிமேல் வேலை கிடையாது, அங்க அறிவு மட்டும் இருக்கும். அப்ப இறைவன் மட்டும் இருக்கிறான். அதுதான் இறைநிலை. அந்த நிலைக்கு போன பிறகு அங்க மனம் இருக்காது. மனம் இருந்தாதானே பிறப்பு. அப்ப அங்க காரண சரீரம் அழிக்கப்பட்டு விடுகிறது. அதுதான் சஞ்சித கர்மா, அதுதான் ஈஸ்வர மனம். இங்க சஞ்சித கர்மாங்கிறது வேற யாரும் கிடையாது, ஈஸ்வரனுடைய மைண்ட். தட் இஸ் கால்டு காஸ்மிக் மைண்ட், யூனிவர்சல் மைண்ட். அந்த யூனிவர்சல் மைண்ட் அழிக்கப்பட்டு விடும். ஏன்னா ஞானத்தினால, இப்ப நான் தான் இறைவன் என்று தெரிந்து கொண்ட ஞானத்தினால, இங்க நானே ஈஸ்வரன் என்று புரிஞ்ச அந்த வைபவத்தினால இந்த உலகமே என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில உண்டாக்கி அனுபவிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது என்ற அற்புத அனுபவத்தினால அடைந்த அந்த ஆத்ம ஞானம் தான் அவனையும் அவனுக்கு காட்டி கொடுத்து பிறவா பெருநிலையை உண்டாக்குகின்றது என்று பார்க்கிறோம். இறுதியாக சாந்தி மந்திரம் சொல்லி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த சாந்தோக்கிய உபநிஷனுடைய சாந்தி மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி வாக் பிராண சக்ஷு ஸ்ரோத்ர மதோபலம் இந்திரியாணி சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகரோ அனிராகரணமஸ்து அனிராகரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மகி சந்து தே மகி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.